மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பரபரப்பான தேர்தல் பரப்புரைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, ஒவ்வொரு கட்சியும் மற்றொரு கட்சியோடு அவர்களுடைய போட்டி கட்சி மீது அடுக்கடுக்கான புகார்களை தேர்தல் ஆணையத்தின் மீது சொல்லி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையமும் கூட பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது, தொடர் நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடந்த சில தினங்களாக டிஜிபி உள்ளிட்டவர்கள், தேர்தல் டிஜிபியாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மாற்றப்பட்டிருக்கிறார். பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களும் கூட மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய புகாரின் அடிப்படையில் நடக்கிறது என்கிற ஒரு பக்கம் நடக்க, இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இந்த மாற்றங்களை ஒரேடியாக ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் அவர்களை அதே இடத்தில் பணியில் அமர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்கின்ற முக்கியமான ஒரு கூற்றாக இருப்பது, எதிர்க்கட்சிகளுடைய தவறான அறிவுரையாலும் தேர்தல் நடவடிக்கைகளை சீர்குலைக்க வேண்டும் என்று அவர்களது செயலாலும் அதிகாரிகள் மாற்றம் நடந்திருக்கிறது. இது தமிழக அரசுக்கு தவறான ஒரு பெயரை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது முதல் முறையாக நடக்கிறதா? இப்படி ஒரு பக்கம் அத்தனை கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது புகார்களை, எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் ஆணையம் சரியாக செயல்படவில்லை, ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்களை தடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் கூட அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மாற்று அணியாக இருக்கின்ற மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக இப்படியான குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுக இத்தனை குற்றச்சாட்டுகளின் பேரில் இத்தனை அதிகாரிகளை மாற்றுவதன் மூலமாக தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது போன்றது ஒரு முயற்சிகள் தொடர்ந்து ஆணையத்துக்கு எதிராக வருகிற இந்த புகார்கள் அல்லது ஆணையத்துக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த நெருக்கடிகள், இதை நெருக்கடிகளாக பார்ப்பதா அல்லது கட்சிகளுடைய அவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு அழுத்தமாக பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இன்றைக்கு விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் மதுரவாயலுடைய வேட்பாளர், சிபிஎம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பீமா ராவ், அதே போல திரு சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி. இவர்கள் 3 பேரும் நம்முடைய அரங்கத்திலிருந்து பங்கேற்கிறார்கள். நேரில் நம்முடைய இணைகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ஆவடி குமார். விரைவில் நம்மோடு இணைகிறார் முன்னாள் ஆணையர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். திரு ஆவடி குமார், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குற, உங்களுக்கான என்னென்ன அச்சங்கள் எழுந்திருக்கிறது, ஏன் இந்த அதிகாரிகளை மீண்டும் அதே இடத்துல பணியமர்த்தணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்கிறீங்க? எங்களுடைய கோரிக்கையே தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது, தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் மீது தவறான கற்பிதத்தை எதிர்க்கட்சிகள் தங்கள் சுயநலத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் நேர்மையான முறையில் தேர்தல் களத்தில் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது கொள்கைகளை சொல்லி அல்லது கட்சியினுடைய பலத்தை பயன்படுத்தி வெற்றி பெற முடியாதவர்கள் தேர்தல் அதிகாரிகளை குறை சொல்லுவதும், தேர்தல் பணிகளை ஒரு தொய்வை ஏற்படுத்துவது அல்லது தேர்தல் பணியில் ஒரு தேவையற்ற குழப்பத்தை உருவாக்குவது, தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளை மிரட்டுவது, அதிகாரிகள் எதிர்க்கட்சிகள் சொல்லுவதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக அந்த அதிகாரியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பது என்பது, இது அரசியலில் நேர்மையாக களத்தில் நிற்க முடியாதவர்கள் கொள்ளைப்புற வழியாக ஏதாவது ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதிகாரிகளாக அவர்களுடைய கடமையை செய்வது, அதிலிருந்து அவர்கள் மாறுபடுவார்கள் என்று ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது அதன் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லுவது என்பது ஒரு நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த கட்சிக்கு சார்பாக இருப்பார்கள் என்று இவர்களாகவே ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகள் என்று ஒரு முத்திரையை பதித்து அந்த அதிகாரிகளை கொச்சைப்படுத்துவது என்பது தேவையற்ற ஒன்று மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளை கேவலப்படுத்துகின்ற முயற்சி. ஆளும் அதிமுகவாக இருக்கிற உங்களுடைய கருத்தாக இருக்கிறது, இப்ப ஆட்சியில் இருக்கிற பொறுப்பான ஒரு அதிகாரிகள் மேல அவதூறை நீங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் பரப்புறாங்க அப்படிங்கிறீங்களா? நிச்சயமாக அவதூறுகளை மட்டும் இல்ல, அவங்களுடைய பணி
ரெக்கார்டை இவங்க வந்து கேவலப்படுத்துறாங்க. இல்ல, ஒரு எதிர்கட்சி இப்ப இருக்கிற அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருப்பாங்க அல்லது அதிகாரிகளை மாற்ற வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறதையே நீங்க தேர்தல் கமிஷனை மிரட்டுறதா எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப அதுக்கு அஞ்சுகிறதா தேர்தல் கமிஷன்? இல்ல, இந்த தேர்தல் பணிகள் நடைமுறைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா தேர்தல் அறிவிப்பு, முறையான அறிவிப்பு வர்றதுக்கு முன்னையே எதிர்கட்சிகள் தொடர்ந்து, குறிப்பா திமுக இதை தொடர்ந்து இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில் அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அப்போ அவங்க என்னென்ன தவறுகளை செஞ்சாங்களோ அதை முன்ஜாக்கிரதையா இப்போ வந்து குற்றச்சாட்டா அதிகாரிகள் மேல தராங்க. இல்ல, இப்ப இந்த அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய அவதூறு அப்படி எல்லாம் கவலைப்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 மார்ச்ல இதே போன்றது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அப்ப இருந்த டிஜிபி லத்திகா சரணை மாற்றினீங்க. அன்னைக்கு இருந்த உளவுத்துறையினுடைய உயர் அதிகாரியாக இருந்த திரு ஜாஃபர் சேட் மாற்றப்பட்டார். அப்பெல்லாம் அப்ப வந்து அதிமுக அதிகாரிகளுக்கு எதிரான அவதூறுல ஈடுபட்டதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நீங்க ஜாஃபர் சேட்டினுடைய பணிகள், அவர் மீது இன்றைக்கு வந்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அன்றைய முதலமைச்சருடைய அந்தரங்க செயலாளராக செயல்பட்டிருக்கார். அதுக்கான இன்றைக்கு வழக்குகளும் அவர் மீது வந்து டேப்பு உள்பட எல்லாம் வந்திருக்கு. அதை போலவே லத்திகா சரண் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பணியை பயன்படுத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது ஒரு வழக்கு வருகின்ற பொழுது அந்த வழக்கை எப்படி கையாண்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால அவங்க ரெண்டு பேரும் நாங்க ஆதாரத்தோடு சொல்லணும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா அதிகாரிகளையும் பொத்தம் பொதுவாக குறை சொல்லுவது என்பதுதான் நாங்க வந்து தவறு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட அவருடைய செயலை வைத்து அந்த முடிவை எடுத்தாங்களா, அதுல நாங்க வந்து குறுக்கிட விரும்பல. ஆனால் பொதுவாகவே 5 பேரை மாத்தி 8 பேரை மாத்தி எல்லாரையும் மாத்துன்னு சொல்லி சொல்றது என்பது அதிகாரிகளை மிரட்டுவது, அச்சுறுத்துவது. எங்களுக்கு உதவவில்லை என்றால் உங்களை மாற்ற சொல்லி கோரிக்கை வைப்போம் என்பது இது வந்து அரசியல்ல இது வந்து அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. கடந்த முறையே 11 அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. முதல் முறையாக ஒரு போலீஸ் உயர் அதிகாரியா இருக்கிற அதே போல உளவுத்துறை அதிகாரியை நேரில் வரவழைத்து விசாரித்தது ஆணையம். இது முதல் முறையாக நடந்த ஒரு விஷயம். ஆனா அது அப்போதெல்லாம் அதை வரவேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ எதிர்கட்சியாக அதை வரவேற்றீங்க. ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிகளோட மிரட்டலுக்கு அது பயந்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறது எப்படின்னு பார்க்க முடியல. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சரவணன், நீங்க வந்து ஒரு பக்கம் தொடர்ந்து புகார்களை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. தினம்தோறும் ஒரு புகாரோட ஆணையத்துக்கு போறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து அதிகாரிகளுக்கு எதிரான அவர்களை வந்து அவதூறுக்கு உள்ளாக்கி அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி அதன் மூலமாக தேர்தலை சந்திக்கணுங்கிறதுக்கான ஒரு திட்டம் அது. அதாவது இன்னும் 17 நாட்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்து இங்கே மலரப் போகிறது. அது வாக்காளர்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை வந்து அதாவது அந்த நிதர்சனத்தின் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் நம்ம இவங்க இந்த அதிகாரிகளின் மீது கூடப்பட்டிருக்கிற இந்த இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷனுடைய இதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து திமுகவிலிருந்து தேர்தல் கமிஷனுக்கு இந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுக்கிறோம் என்றால் அதற்கான ஆதாரங்கள், சட்ட அடிப்படைகள் இதை வைத்துதான் நாங்க வந்து புகார் கொடுக்கிறோம். அதாவது நாங்க வந்து பிராட்லி 4 கிளாசிபிகேஷன்ல நாங்க வந்து இந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். முதல் கிளாசிபிகேஷன் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருக்க இந்த ரிட்டையர்டு சர்வெண்ட்ஸ், இவங்கள வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றது தேர்தல் கமிஷனின் விதி. அந்த விதியை மீறி ஷீலா பிரியா, திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், ராமானுஜம், வெங்கட்ராமன் இவங்க எல்லாம் இன்னும் வந்து அரசு அதிகாரிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செயல்படக்கூடாது. ஒரு நிமிஷம் இப்ப யாரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க அதுதான் சொல்றேன். டிஜிபி அசோக் குமார் இருந்த பொறுப்புகள்ல இருந்து தேர்தல் பணி மகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிறைய அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர்களை மாத்தி இருக்கீங்க. இதுல எங்க ஓய்வு பெற்றவர்கள் வர்றாங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா 4 பாராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் இது. அடுத்த பாராமீட்டர் வந்து எக்ஸ்டென்ஷன்ல இருக்கவங்க அந்த டிஜிபி அசோக் குமார் என்றவர் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ல இருக்க பாராமீட்டர்ல அவர் வராரு. மற்றவர்கள் அதாவது அம்மாவின் ஆணைப்படி மழை பெய்யும்னு சொன்னவங்க, அம்மா வந்து ஜெயிலில் இருக்கும்போது வந்து காவடி தூக்கியவர்கள், இவர்களை எல்லாம் நடுநிலையாளர்கள் என்று அவர்கள் மீது வந்து அவர்களை மாற்ற கோருவதிலே வந்து என்ன தவறு?
இல்ல இத்தனை அதிகாரிகள் மாறும்போது நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற போலீஸ் கமிஷனர், சிட்டி கமிஷனர் வந்து சரியா இல்லம்பீங்க, லா அண்ட் ஆர்டர் பாக்குற ஏடிஜிபி சரியில்லைன்றீங்க, டிஜிபியே மாத்தணும்ன்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பிறகும் கூட ஆணையத்தின் மேல தொடர்ந்து நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கமிஷன் செயல்படல, இவங்க நாங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அதாவது என்ன நியாயம் இருக்கிறது என்றால், நாங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் எங்கள் புகார்களை கொடுத்திருக்கிறோம். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில வந்து நீங்க வந்து எந்த விதமான இது வந்து இவர்களை மாற்று அவர்களை மாற்று யாரையுமே சொல்லவில்லை. இவர்கள் ஏன், அதாவது வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து ஆளும் அதிமுக அமைச்சர்களின் எம்எல்ஏக்களின் உறவினர்களாக இருக்கிறார்கள். மற்றும் சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ். இதுக்கு வந்து ஆதாரங்களோடு தான் நாங்கள் தேர்தல் கமிஷனர் கேட்டகரி வந்தீங்கன்னா அது திமுக ல இருக்கிறவங்களுக்கு உறவினர்களா இருப்பாங்க. தேர்தல் சமயத்தில் அதை மாற்ற அதிகாரிகள் தேர்தல் யாருக்குமே பயஸ்டா இருக்கக்கூடாது. அதிகாரிகள் வந்து தேர்தல் சமயத்துல வந்து திமுக அதிமுக என்று பார்க்காமல் யாருக்குமே பயஸ்டா இல்லாம ஒரு அன்பயஸ்ட் அப்ரோச் இருக்கணும்ன்றதுதான் இது. நீங்க வந்து ஒரு எந்த இடத்துல பயஸ்டா நடந்துகிட்டாங்கன்றது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் நடந்துக்கிறது இல்ல. அதாவது வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு உறவினர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் மட்டுமே அப்படி நீங்க மாத்தணும்னா ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் மாற்ற வேண்டியிருக்கும். இல்ல அதுதான் எப்படி அப்படின்னா, இப்ப வந்து பயஸ்டா நடந்து கொண்டால் தான் மாற்ற வேண்டும் என்பது தேர்தல் கமிஷனின் விதிமுறை கிடையாது. ஒரு பயஸ்டா அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதற்கான ஒரு முகாந்திரம் இருந்தாலே போதும், அவர்களை மாற்ற வேண்டும். நீங்க வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 57 அதிகாரிகளை வந்து மாத்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஆனால் இப்போ இந்த தேர்தல் நடக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் வரை இந்த தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் ஆணையர், தமிழக தேர்தல் ஆணையர் ஒன்றையும் செய்யவில்லை. டெல்லி சென்று தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து, ஆணையரை சந்தித்து அவர்களிடம் இந்த ரெப்ரசன்டேஷனை கொடுத்து இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகுதான் இவ்வளவு இது நடக்கிறது. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அதாவது வந்து நம்மளுடைய ஐயம்பாளையம் அன்புநாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. அவர் வீட்டுல வந்து போய் கண்டுபிடிச்சாங்க 200 கோடி ரூபாய் வரை எடுத்ததாக வந்து பத்திரிகைகளில செய்தி வந்தது. செய்தி வந்தது நான் சொல்றேன், செய்தி வந்தது. ஆனால் காவல்துறை அங்கே போய் என்ன செஞ்சாங்க? அதை போய் கண்டுபிடித்தார்களா? கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வேற யாரும் அங்கே சென்று விடக்கூடாது என்று காவல் காத்தார்கள். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இன்னும் யாரும் கொடுக்கல, வெளியில விடல. எவ்வளவு பணம் இருந்தது என்பதற்காக ஆதாரம் அந்த சிசிடிவி மட்டும் போல ஐடி டிபார்ட்மெண்ட் எப்ப போனாங்க? ஐடி டிபார்ட்மெண்ட் எப்ப போச்சு? விசாரணையில தான் இருக்குது. அது இடியும் விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா ஒரு பிக்சர். எங்கே அந்த அன்புநாதன்? அது நீங்க நடவடிக்கைகள் போயிட்டு எங்க ஒரு, அதாவது எப்படின்னா, நீங்க வந்து பணம் கைது செய்ய எடுக்கப்பட்டது, அதற்கு கணக்கு காண்பிக்கலாம், கணக்கு காண்பிக்காமல் போகலாம். அதை வந்து நாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துக் கொள்வோம். அது வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்க பயன்படுத்தி இருக்கலாம், அவருடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை ஒரு புறம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வந்து ஒரே நிமிஷம் தனியாருக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டிக்கர் ஒட்டி, கவர்மெண்ட் சிம்பலை ஒட்டி ஒரு ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. அதற்கு காரணமான ஒருவரை கூட அரசு செய்யவில்லை. இதுதான் தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்ச முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய இதுவா? அது நம்ம பேசலாம். இதுவரைக்கும் நிறைய பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 66 கோடி ரூபாய் பணம் இங்கதான் கைப்பற்றப்பட்டிருக்கு. வேற எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாட்டில் தான் அதிகமான சீஷர்ஸ் இருந்திருக்குது. அதுல ஒரு சாதாரண வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள்கிட்ட மட்டுமே இருக்குது. அதுக்கு நம்ம பேச வேண்டியது. ஒரே ஒரு சின்ன கருத்து. பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அதிமுக பிரமுகர் வந்து 5 கோடி ரூபாய் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கிறிஸ்துதாஸ், இது தொடர்ந்து 2 கட்சிகளையும் தொடர்ந்து முன்வைக்கிறது என்னன்னா, அதிகாரிகளை மையமா வச்சு இவங்க குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. இத வந்து அதிகாரிகளை ஒரு த்ரெட்டன் பண்றதா பாக்குறதா, அல்லது அதிகாரிகள் இந்த மாதிரியான ஷிஃப்ட் எல்லாம் ஒரு சகஜமானது, ஒவ்வொரு தேர்தலையும் இது நடக்கும் அப்படின்னு பாக்குறதா? ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி 2 பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த அதிகாரிகள் சரியில்லை என்று சொல்லப்படும் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஏன் இந்த தேர்தல் நடத்தணும் என்பதுதான் மக்கள் சார்பாக நான் கேட்கிற கேள்வி. அது நான் அதிகாரியா இருந்து பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள்ல 2 வகையாக நீங்க பார்க்கலாம். எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ல இருந்து கீழே விஓ வரைக்கும். ஒன்று ஆளுங்கட்சிகளின் வசீகரத்தில் ஆட்பட்டு செல்ல பிள்ளையாக இருப்பவர்கள். இன்னொரு வகை ஆளுங்கட்சியினுடைய உக்கிர பிடியில் தவித்து போய் சவலைகளாக இருப்பவர்கள். இந்த 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் அப்புறம் நடுநிலையாக நான் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசரை போடுவேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இவர்கள் யார் ஒருவரையும் வைத்துக்கொண்டு ஒரு நடுநிலையான
ஒரு தேர்தலை இந்த தமிழ்நாட்டில் நடத்தவே முடியாது என்பதுதான் பொது கருத்து. இல்ல இப்ப நீங்க ரிலேட்டிவ்லி மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கின்றதுனால ஒரே ஃபேஸ்ல நீங்களா சொல்லிட்டா எப்படி? ஒரே ஃபேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல 5 ஃபேஸ் எலெக்ஷன் நடத்துறாங்க. இங்க ஒரே ஃபேஸ்ல நடத்துறாங்கன்னா அப்ப வந்து ஓரளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்கு. அது சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா தேர்தல் கண்ட்ரோல்ல இருக்கணும் இல்ல. நான் தேர்தல் இல்ல நடத்துறேன். நான் என்ன இப்ப சட்டம் ஒழுங்குக்கு நான் என்ன போரையா நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? தேர்தல் நடக்கணும் இல்லை. இவ்வளவு பணம் அப்படி ஆறா தெருவெல்லாம் ஓடுது என்று தெரியும் பொழுது நான் 56 கோடியை பிடிச்சு விட்டு நான் அப்புறம் 5000 கோடியை நான் எங்கேயோ யாரும் கண்ணில் காட்டாம போவேன் அப்படின்னா இது எப்படி? இப்போ இந்த அதிகாரிகளை பற்றி உங்களுக்கு நான் சில விவரங்களை நான் இப்போ உடைச்சு சொல்றேன். நானும் 35 ஆண்டுகளாக நேரில் இருந்து பார்த்திருக்கிறேன். அதாவது ஒரு தலைமைச் செயலராக வருபவர் அந்த கட்சிக்கு எலெக்ஷன் மேனிபெஸ்டோவை எழுதி கொடுக்கிறார். அவர் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல அந்த கட்சி ஜெயிக்குது, அவர் தலைமைச் செயலர் ஆகிறார். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று இருக்குது பாருங்க. அந்த போலீஸ் இன்டெலிஜென்ஸ் என்பது ஆளுங்கட்சிகளுக்கு எம்எல்ஏக்களுடைய தரத்தை பற்றி இவங்க என்னதுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும்? எப்படி கொடுப்பாங்க இவங்க? இது இன்று நேற்றல்ல, இது எம்ஜிஆர் காலம் தொட்டு அதுக்கு முன்னால் இருந்தது என்ன தெரியாது. நான் சர்வீஸ்ல வந்து 77ல இருந்து இது நடக்குது. இல்ல பெட்டர் கவர்னன்ஸுக்கு வந்து இப்ப எம்எல்ஏக்கள் செய்யற தவறோ அல்லது அமைச்சர்கள் செய்யற தவறையோ சுட்டி காட்ட வேண்டியது அவங்களோட வேலை இல்லையா? யாரு இப்போ இல்லங்க வேட்பாளர் யாரு என்ன அவருடைய பின்னணி என்னன்னு எப்படி போலீஸ் அறிக்கையை கேட்கறது ஒரு ஆளுங்கட்சி? ஆகவே இந்த போலீஸை வச்சுக்கிட்டு எப்படிங்க நம்ம நடுநிலையா ஒரு தேர்தல் நடத்த முடியும்? ஆகவே நான் ஒரு சின்ன சஜஷன் வைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இது எந்த மாநிலத்துக்கு இது செய்யலாம். இப்போ நான் இந்த தேர்தலை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு வெளி மாநிலத்திலிருந்து 600 IAS IPS ஆபீசர்கள் கூட குவிக்கிறாங்க. எதுக்கு குவிக்கிறாங்கன்னு தெரியல. இவர்கள் வந்து தேர்தல் நடத்துறது. நானும் அப்சர்வரா 5 ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன். 5 தடவை நான் ஜெனரல் எலெக்ஷன் பார்த்திருக்கிறேன். நான் அப்சர்வரா போனா அங்க இருக்கிற அந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், அங்க இருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர்ஸுக்கு இந்த அப்சர்வர்ஸ் மேய்க்கிறது தான் பாதி வேலை. 600 நீங்க சொல்றது பார்க்கும்போது நிறைய அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்றீங்க. அப்ப தேர்தல் வந்து முறையா நடக்கவே இல்லங்கிற மாதிரி முடியாதுன்னு நான் சொல்றேன் நானு. ஆகவே இதுக்கு ஒரு மாற்று கொண்டு வரணும்னா இதுவரைக்கும் நடந்திருக்கிற தேர்தல் எதுவுமே அப்படி முறையா நடக்கலன்றீங்களா? ஒரு இம்ப்ரெஷன் தான் நீங்க தர்றீங்க. அதாவது ஆளுங்கட்சிகளினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்பது அதிகாரிகளால் காட்டப்படாமல் எந்த ஒரு இடைத்தேர்தல்கள்ல நீங்க சொல்றது இடைத்தேர்தல்ல தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோல்ல தானே இப்ப அதிகாரிகள் வர்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி ஆளுங்கட்சியோட கண்ட்ரோல்ல இவங்க இயங்குவாங்கன்னு நம்ம சொல்றோம். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல யார் வராங்க? இதே ஸ்டேட் ஆபீசர்ஸ் தான் வராங்க. ஒரு மாசம் அவர் கண்ட்ரோல்ல இருந்தா நான் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருவேனாக்கா. ஆகவே நான் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் இதை ஒரு ஆலோசனையாவே சொல்றேன். நீங்க 600 அப்சர்வரை இங்க அனுப்பிச்சு திரும்பவும் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர், அதே கலெக்டர், அதே எஸ்பி, அதே ரிட்டர்னிங் ஆபீசர் கிட்ட இவங்க ஃபீட்பேக் வாங்கி தான் இவங்க அறிக்கையை திரும்ப எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலா நீங்க எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணீங்கல்ல, 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. அதுக்குரிய ரிட்டர்னிங் ஆபீசரை வெளிமாநிலத்து ஆபீசர் போட்டுருங்க. 32 கலெக்டர், ஒரு மாசத்துக்கு வெளிநாட்டு ஆபீசர்ஸ் போடுங்க. 32 எஸ்பி வெளிநாட்டு ஆபீசர்ஸ் போடுங்க. ஒரு சீஃப் செக்ரட்டரி வெளிமாநிலத்து ஆபீசரை போடுங்க. ஒரு டிஜிபி வெளிமாநிலத்து ஆபீசரை போடுங்க. அவ்வளவுதான் 300 பேர். 300 பேரை நீங்க வெளிமாநில ஆபீசர்ஸா இங்க போட்டுவிட்டு நீங்க அப்சர்வரா உள்நாட்டு அதிகாரிகள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு செலவு மிச்சம். நீங்க சொல்ற துணை பார்த்தா ஒரு கவர்னர் ஆட்சி அமல்படுத்துற லெவல்ல இப்படியான ஒரு கவர்னர் வந்து அவரு இண்டிபெண்டன்ட் ஆசாமி கிடையாது. அவர் மைய அரசனுடைய அவருடைய ஏஜென்ட் தான். அவரு கவர்னர் சிஸ்டம்ல பார்ட் ஆஃப் சிஸ்டமா இருந்து நீங்க கிட்டத்தட்ட இந்த சிஸ்டமே என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிங்கற மாதிரி அப்சல்யூட்லி பயஸ்ட் சிஸ்டம். ஆளுங்கட்சிகளினுடைய எடுபடிகள் தான் அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு பொது தேர்தலை எல்லாருக்கும் நான் பொதுமையா நடத்துவேன் அப்படின்னா கிடையாது. ஆனா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் பாக்குறோம் பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற பொது தேர்தலில் ஆட்சி மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆளுங்கட்சியுடைய ஒட்டுமொத்த கைப்பாவையா இவங்க இருக்காங்கன்னா அந்த ஆட்சி மாற்றம் எப்படி நடக்க முடியும்? அப்போ நீங்க வந்து எல்லாமே தவறாக நடக்கிறது தேர்தல் அப்படின்னா அந்த ஆட்சி மாற்றமே நடந்திருக்காதுல்ல. என்ன அதிகாரிகளை எங்களை ஓட்டு போட சொல்றீங்க? மக்கள் அவனுக்கு யாரை பிடிக்குதோ ஏதோ போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னு அதுவும் தெரியாது, அதையும் தெரிய முடியல. நம்ம இதுக்கப்புறம் ஆகவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா
நீங்க ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் தான் மாறி மாறி அதே ஆளுகிட்ட புகார் கொடுக்குறீங்க. இப்ப இன்றைக்கு மாற்றப்பட்டவர்களுக்கு பதிலாக யாரை போட்டிருக்கிறாங்கன்னா எலெக்ஷன்ல திரும்ப கம்ப்ளைண்ட்டுக்குள்ள ஒரு ஆசாமியை தான் அவரும் இருப்பாரு. தொடர்ந்து பேசலாம். திரு பீமராவ், உங்க தரப்புல இருந்தும் சில புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தொடர்ந்து இப்படி அதிகாரிகளை மையப்படுத்தி புகார்கள் கொடுப்பது அல்லது ஆணையத்தை வந்து நீங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குறது அப்படிங்கறதுல எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி. இல்ல ஆணையத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது இல்ல. இப்ப இந்த ஆணையமோட செயல்பாடுகள் படிப்படியா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லலாம். முன்னேற்றம்னா நீங்க அரசியல் சட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அதிகம் அதிகாரங்கள் இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு சட்டமன்றத்துக்கு இருக்கிற மாதிரி அரசியல் சட்டத்தில் 324 329 பகுதி வரைக்கும் நிறைய அவங்களுக்கு வரையறையை கொடுத்திருக்காங்க. அதாவது தேர்தல் நடக்கும்போது கோர்ட் உட்பட தலையிடக்கூடாது என்பது உட்பட சட்டம் சொல்லுது. 1990க்கு பிறகு 3 பேர் கொண்ட ஒரு கமிஷனாக அது மாற்றப்பட்டது. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா தனிநபர் எப்படி ஒன்னாலும் முடிவெடுக்கலாம் என்பதை மாறி 3 பேர் என்பது மரியாதைக்குரிய சேஷன் அவர்கள், மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவங்க ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பல்வேறு இருக்காது. இப்ப என்னன்னு சொன்னா 90க்கு பிறகு இந்த நிலைமைகள் என்பது மாறி இருக்கு. ஆனா என்னன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி புகார் சொல்வது என்பது நடக்காமலாம் இருக்காது. அப்ப இதுல என்ன வரணும்னா உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் மாதிரி இப்போ மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் ஒரு சார்ஜை பிரேம் பண்றாரு சிஎம்எல். அதாவது உங்க வீட்டுல வந்து கண்டெய்னர் நிறைய இருக்கு, அதனால நீங்க வந்து அதை நீங்க பண்ணணும். அப்ப தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரா அங்க போலாம். ஒரு புகார் கொடுக்குறீங்க, என்ன ஆதாரத்துல இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லிட்டு கேட்டா வழக்கு வந்தா நான் சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட முடியும்? நீங்க சரியான கேள்வி, அது நான் அதை மறுக்கல. ஆனா என்ன சொல்றேன்னா நீங்க அந்த புகார் ஒரு வேன் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணலாம்னா அப்போ என்டர் பண்ணிட்டு இல்ல இது பிரச்சார வேன், இது வைகோ சொன்னது தவறானது அப்படின்னு சொல்லி நீங்க ஜனங்க முன்னாடியே சொல்லலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதோட என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, நான் வந்து ஒரு புகார் அளித்தால் என் புகார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய டைரக்ஷன் பேர்ல அந்த மாவட்ட ஆட்சியர் அதை பத்தி விசாரிச்சு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுதான் முறைப்படி நடக்க முடியாது. ஆனா என்னன்னா அதை ரெப்யூஸ் பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு 4 கோடி ரூபாய், இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப மீஞ்சூர்ல நேத்துக்கு ஒரு இது ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு 2000 அந்த சாராய பாட்டில்கள் புடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன நான் புடிச்சிருக்கேன் அதை ஆண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. மீன்ஸ் அது யார்கிட்ட இருந்து என்னன்னு சொல்ல 4 கோடி ரூபாய். இப்ப 4 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது, யாரோட பின்னணி என்பதை அரசு பல நேரங்கள்ல பிடிபடுகிற பணமே வந்து கட்சிகளோட பணங்கிறது கம்மியா தான் இருக்கு. வேற வியாபாரம் செய்யறவங்க மற்ற விஷயங்கள் அப்படிதான் வருது. அன்கிளைம்டு மணியும் இருந்துச்சு போன முறை, திரும்ப பெறாத மணி அப்படிங்கும் போது அது நிச்சயமா அரசியல் கட்சிகள்ட்ட இருந்து வந்திருக்கு. அது அவங்கள்ட்ட அதுக்கான ஆதாரங்கள் இல்லாத ஒரு நிலையும் இருந்துக்கிறது நம்ம இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வன்முறை அது சம்பந்தமா இருக்கு. அதே மாதிரி ஜாதி துவேஷங்களை எழுப்புறது சம்பந்தமாவும் இருக்கு. இப்ப இதெல்லாம் ரெண்டும் ஒன்னோட. அப்ப தேர்தல் கமிஷன் மொத்த ஓவர் அந்த கவர்னன்ஸை அவங்க அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. அப்ப முழு அதிகாரம் இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய புகார்கள் உண்மையில்லை என்றால், இது உண்மை இல்லைன்னு சொன்னா ஜனங்க நம்புவாங்க. என்னென்ன இவங்க சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி நான் வெறும் வந்து அதை சீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அது பின்னணியில யாரு இருக்காங்க தெரியாம மறைப்பது என்பது வெளிப்படை. இப்ப நீங்க ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின், டிஜிபியை நீங்க ஏன் மாத்தனீங்க, ராஜேந்திரனை ஏன் கமிஷனர் மாத்தனீங்கன்னு ஜனங்க முந்தானி ஒரு இது வைங்க. ரெண்டாவது 2011 இதே மாதிரி பிரச்சனையை தேர்தல் கமிஷன் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். உதாரணத்துக்கு கடைசி நேரத்தில் இதெல்லாம் பரவாயில்ல, அதிமுக சேர்ந்து செய்யுது, திமுக அதிமுக மாறி மாறி சொல்லிடுவாங்க, எலெக்ஷன் இன்னொரு லைனுக்கு அது கொண்டு போறாங்க. அதிமுக சொல்றாங்க இதனால ஒரு குழப்பம் வந்தது, அதனால அவர் வந்துட்டார், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இது ஒரு பயம் முறுத்துற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யறாங்க. ஆனா தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு புகார், நீங்களும் அதே குற்றச்சாட்டை வைகோ அவர்களும் சொன்னாரு, என்னுடைய செல்போன் டேப் பண்றாங்க, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நெருக்கமானவர்கள் அத்தனை பேருடைய செல்போனையும் டேப் பண்றாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சில அதிகாரிகளை பேர் சொல்லி அவங்களெல்லாம் மாத்தணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு அந்த அதிகாரிகளும் கூட மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான நெருக்கடிகளை நீங்க வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்கறதுல சில விஷயங்களை அவங்க ஆலோசனை பண்றாங்க, இதெல்லாம் நடவடிக்கை முடியுது. ஆனால் எந்த ஆதாரமுமே இல்லாம அரசியல் கட்சிகள் மியர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கான புகார்களை சொல்லிட்டு கேட்டா அதுக்கு ஆதாரங்கள் நாங்க வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்றோம், வேணா கேஸ் போடு அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப தேர்தல் கமிஷனுக்கான வேலைகள்ல ஒவ்வொரு இப்படியான குற்றச்சாட்டுகள் பின்னாடி ஓடிட்டு இருந்தா அவங்க என்ன வேலையை பார்க்க முடியும் கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோட இடைவெளிக்கு பிறகு திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இணைகிறார், அவரிடம் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். நேர்பட பேசி தொடர்கிறது. நம்மோடு இணைகிறார் முன்னாள் ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி. நம்ம இடைவேளைக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற திரு கிருஷ்ணமூர்த்தி. குறிப்பாக திரு கிருஷ்ணதாஸ் காந்தி சொல்றது என்னன்னா, இங்க நீங்க அதிகாரிகள் மாற்றத்தினால பெரிய அளவுக்கு எந்த விதமான சிஸ்டம் சேஞ்சும் நடக்காது, இந்த நடைமுறையில தேர்தல்ங்கிறது முறையாக நடத்தப்படல அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அதுக்கான பதிலும் அதே போல இந்த மாதிரி நேரங்கள்ல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஆணையத்தின் மீது கொடுக்கிற இந்த புகார்கள் அப்படிங்கிறது ஆணையத்துக்கு ஒரு அழுத்தமாக மாறுகிறதா, அல்லது எப்படி
எப்படி இந்த செயல்பாடுகள் நடக்கிறது? இந்த அதிகாரிகள் மாற்றம் ஆதாரங்கள் அடிப்படையில் நடத்துறாங்களா இல்ல பொதுவா என்ன அடிப்படையில் இதெல்லாம் நடக்கிறது? தேர்தல் ஆணையம்ங்கிறது அரசியல் சாசனத்துல, அது இந்தியாவில் மட்டும்தான் அரசியல் சாசனத்துல குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுக்கு சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமை என்னன்னா, வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மையாகவும் தேர்தலை நடத்த வேண்டும், மக்களுக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நடக்கிறது. இப்போ சில புகார்கள் வந்தால் அந்த புகார்களை விசாரித்து ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும், அதிகாரிகளை மாற்ற வேண்டுமா, வேற ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டுமா என்று அவர்கள் ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். இது ஒரு தானே செய்யற முடிவு இல்லை. இதுல ஒரு 10-15 பேரை கன்சல்ட் பண்ணி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு ஈவன் 10% சந்தேகம் இருந்தால் கூட மாற்றம் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் மக்களுக்கு நம்பிக்கை வேண்டும் தேர்தல் மேல. இது கட்சிகள் அவங்க சண்டை பூசல்கள்ல தேர்தல் ஆணையத்தை பற்றி எத்தனையோ குற்றங்கள் சொல்லியிருக்கிறார்கள், என் மீதும் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய பிரிடிசஸர் சக்சஸர் எல்லா தேர்தல் ஆணையத்திலையும் கம்ப்ளைண்ட் உண்டு. எல்லா மாநிலங்களும் இது சர்வசாதாரணமாகிவிட்டது இந்தியாவில். இது வெறும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தேர்தல் ஆணையம் தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்களுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது இந்த தேர்தல் பீரியட்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு கட்சிகள் இதை ஒரு மதிக்க தெரிய வேண்டும். தேர்தல் ஆணையத்துடைய முடிவுகளை மதிக்க தெரிய வேண்டும். ஏதோ வெறும் யாரையோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவங்க டிசிஷன் எடுக்கிறது இல்லை. அவங்க ஒரு தீவிர விசாரித்து அதுக்கு என்ன அட்வைஸ் கிடைக்கிறதோ அதை பின்பற்றி மாற்றங்கள் செய்கிறார்கள். இந்த மாற்றங்கள்னால அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த சமயத்துல மக்கள் கிட்ட நம்பிக்கை நடக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அவர்களை மாற்றுகிறார்கள். அதனால நான் தேர்தல் ஆணையம் பயத்தா நடக்கிறது என்று சொல்வது எனக்கு கடைசி நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் 2 வாரத்துல அந்த பகுதியுடைய பொறுப்புகள் அங்க என்ன இருக்கு பிரச்சனைகள் புரிஞ்சுக்க முடியாதுன்றாங்க. அது அவங்களோட கருத்து. அவங்க நிச்சயமா கட்சி சார்பில் பாக்குறாங்க. நாங்க வாக்காளர்களுடைய உரிமைக்காக நாங்க மாற்றங்களை கொண்டு வருகிறோம். அது கட்சிகள் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் இல்ல, அதை என்கொயர் பண்ணி அது சரியா தப்பா என்று தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகுதான் மாற்றங்கள் செய்கிறார்கள். இது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் வெஸ்ட் பெங்கால்லாம் வாக்குச்சாவடிகளே நாங்கள் மாற்றம் செய்திருக்கிறோம். அந்த அதிகாரிகளை தேர்தல் நடக்கும் சமயத்தில் மாற்றுகிறோம். இது புது விஷயம் இல்ல. மக்களுக்கு நம்பிக்கை வேண்டும் இந்த தேர்தல் சரியாக நடக்கிறதா என்று. கட்சிகள் அவங்களுடைய சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தை ஒரு பகடையாக யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க தேர்தல் ஆணையமே நம்பிக்கை இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒருபோதும் ஒரு கட்சிக்கும் சார்ந்து செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தாலும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா உடனே என்கொயர் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்சர்வர்ஸ் இருக்காங்க, அப்சர்வர்ஸ் சொல்லலாம். தேர்தல் ஆணையத்தை எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்வது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் தொடர் புகார்கள் அப்படிங்கிறது ஒரு பிரஷரா மவுண்ட் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடியா அது மாறுதா? இல்ல, நெருக்கடி என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த புகார்கள் சரியா தவறா என்று அதை விசாரித்து அது மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அவனுடைய கடமை. அதனால கொஞ்சம் அதிகமா இருந்தா நெருக்கடி மாதிரி இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த கட்சிக்கும் பயப்படுவதில்லை. அவர்கள் நிச்சயமாக நடுநிலையில் தான் செய்கிறார்கள் என்பது நான் அதை உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் மக்களுக்கு நம்பிக்கை வேணும். சும்மா ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல குத்தம் சொல்றதுக்காக இல்லாத தாம் தோல்வி அடைந்தால் அதுக்கு ஒரு காரணம் சொல்வதற்காக தேர்தல் ஆணையத்தை பகடையாக அவர்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி இந்த அதிகாரிகளுடைய மாற்றத்துக்கான காரணங்களை வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது அப்படியான ஒரு வெளிப்படையான காரணங்களை சொல்ல வேண்டிய இடத்துல கமிஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கோர்ட்ல தேர்தல் முடிந்தவுடன் கோர்ட்டில் நீங்க பெட்டிஷன் ஃபைன் பண்ணீங்க, தேர்தல் ஆணையம் கோர்ட்டுக்கு சொல்லும், கட்சிகளுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானால ஒரு டிஜிபியோட வைஃப் கண்டெஸ்ட் பண்ணாங்க. கண்டெஸ்ட் பண்ற போது அரசியல்வாதிகள்லாம் டிஜிபி வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் வந்தது அவரை மாத்தணும்னு. அப்போ அந்த முதலமைச்சர் நான் மாத்த மாட்டேன், தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். நான் உடனே அவருடைய சீஃப் செக்ரட்டரிக்கு போன் பண்ணி சொன்னேன், அவருக்கு எலெக்ஷன் நடக்க வேண்டும் என்றால் மாற்ற வேண்டும், அவரை மாற்றவில்லையானால் எலெக்ஷனை நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா. அதான் எங்களுடைய இது ஒரு பெரிய அதிகாரம்.
அந்த இடத்தில் அந்த நம்பகத்தன்மையாக நிலைமை இல்லை என்றால் நிச்சயமாக எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்ணலாம். இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து சீஷஸ் அதிகமா இருக்கு, பணம் நிறைய கைப்பற்றப்படுது அப்படின்னா செய்தி வந்தாலும் கூட அரசியல் கட்சிகளுடைய பணம் எவ்வளவு தூரம் கைப்பற்றப்படுதுங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் கேள்விக்குறியாதான் இருக்கு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குன்னு வெளிப்படையா தெரிஞ்ச மாநிலத்துல இந்த தேர்தல் கமிஷன் அப்படியான பணங்களை கைப்பற்றுறதுங்கிறது குறைவா தானே இருக்கு. அப்போ தேர்தல் கமிஷனுடைய அந்த செயல்பாடுகள்ல ஒரு கேள்விக்குறி வந்துட்டே தானே இருக்கு. இது பாருங்க, ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனி மெஷர்ஸ் எடுத்து அவங்க எப்படியாவது வாக்காளர்களை இது பண்ண வேண்டும், அட்ராக்ட் பண்ண வேண்டும் பண்ணுகிறார்கள். இப்ப இந்த பணம் பிடிக்கிறதா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து லீகல் மணி, ஒன்னு இல்லீகல் மணி. லீகல் மணி என்றால் அதை வருமான வரி அதிகாரிகள் அதை விசாரித்து அது அவர்களுக்கு சேர வேண்டுமானால் சேர்த்து விட்டு, இல்லை என்றால் அதை வந்து வரி விதித்து பணத்தை எடுத்துக் கொள்வார்கள். அது இல்லீகல் மணி என்றால் ஒருத்தருமே கிளைம் பண்ணலன்னு வச்சுங்க, அது என்ன போகும், ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு தான் போகும். ஏன்னா சில கட்சிகள் அதை கிளைம் பண்ணாம இருக்கலாம், சில வியாபாரிகளே கிளைம் பண்ணாம இருக்கலாம் வருமான வரியில வந்து மாட்டி போங்கிறதுக்காக. ஆனால் இந்த பணத்தை வந்து கைப்பற்றிய பின் முறையான சட்ட ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்து அவங்க இது பண்றாங்க, டிசைட் பண்றாங்க. அது எவ்வளவு கட்சிக்கு போச்சு, எவ்வளவு கட்சியோட பணம், எவ்வளவு பிசினஸ் மேனோட பணம், நல்ல மனிதர்களுடைய பணம் என்று சொல்வதற்கு நிச்சயமாக ஒரு ஸ்டடி பண்ணினால் நிச்சயமாக கிடைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். ஆனால் கோர்ட்டில் சேர்ந்து விட்டால் அது 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் அந்த டிசைட் பண்றதுக்கு. அதனால சில சமயத்துல இன்னொரு முக்கியமான பிரச்சனையை திரு காந்தி குறிப்பிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளே மாற்றுகிறதுனால என்ன நடந்துற போது, திரும்பியும் 1 மாசத்துக்கு பிறகு அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் கையில தான் வர வேண்டி இருக்கும், அதனால அவங்களால சிறப்பா செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். இது அவருடைய வியூகம். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் பார்க்கலாம் முடிவு எப்படி இருக்கிறது என்றது. அவர்களுக்கு அந்த முடிவு சரியா இல்லை என்று தோன்றினால், அவரிடம் ஆதாரம் இருந்தால் கோர்ட்டுக்கு சென்று அவங்க எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த எலெக்ஷன் தவறாக நடந்தது என்று நிச்சயமாக அவர்கள் ஆக்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமன்றங்களும் நிச்சயமாக அதை வெரிஃபை பண்ணி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அவங்க சொல்ல முடியாது. கட்சிகள் வந்து அவங்களுடைய பயத்திலேயோ இல்ல அவங்களுடைய ஒரு கன்ஃபியூஷன்லயோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. யூ வெயிட் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் தி எலெக்ஷன், அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போங்க. அது தவறு என்றால் நிச்சயமாக நீதிமன்றம் அதை மாற்றும், புது எலெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். சரவணன், நீங்க வந்து ஆணையத்தின் மீது இந்த மாதிரி ஒரு பிரஷர் அப்ளை பண்றதுங்கிறது உங்களுக்கான ஒரு தேவைகளுக்காக பண்றீங்க, கட்சிகள் இப்படி செய்யக்கூடாது, ஆணையம் எப்பவுமே நடுநிலையா இருக்கதான் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தான் அவர் முன்வைக்கிறார். இல்ல, அதாவது ஆணையம் வந்து நடுநிலையாக இருக்க முயற்சி செய்கிறது, அதை ஒத்துக்கொள்ளலாம். ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த ஒரு அதிகாரி நம்ம வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கல, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை வைத்து தான் குற்றச்சாட்டு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அந்த இப்போ ஆலயத்தினுடைய தலைவரை வந்து இதுக்குள்ள கொஸ்டின் பண்றது அப்படிங்கிறது இவர் இருக்கும்போது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. அதிமுக ஆட்சியில் இருந்த போது அவங்க குற்றம் சாட்டியது அதே போலதான் சொல்றாங்க. அப்ப இது எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது? நேரடியாக நீங்க வந்து ஆணையத்துக்கான நெருக்கடி கொடுக்கறதா தானே பார்க்கணும். இல்ல, அதாவது எப்படி அப்படின்னா இப்போ அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன்னா, அதாவது இந்த போலி வாக்காளர் இஷ்யூ வந்து தமிழகம் முழுவதுமே அதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. ஆளும் அதிமுகவினர் வந்து எப்படின்னா இந்த வெளியில இருக்கக்கூடியவர்கள் டபுள் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 45 லட்சம் போலி வாக்காளர்களை வந்து பதிவு செய்து வைத்திருந்தார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இதற்கு முன்னால் இருந்த தேர்தல் ஆணையர் சக்சேனா அவர்கள். நாங்க வந்து பெட்டிஷன்ஸ் கொடுத்தோம், அந்த பெட்டிஷன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. நீதிமன்றத்தை அணுகினோம், நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு 10 லட்சம் போலி வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க. இதற்கு வந்து அதிமுக குரல் கொடுத்ததா, மதிமுக குரல் கொடுத்ததா, எந்த கட்சி குரல் கொடுத்தது, எந்த கட்சி கோர்ட்டுக்கு போச்சு, இது யார் இதுக்கு பின்னாடி இருந்தா? சோ 10 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கினார்கள் அப்படின்னும் போது அந்த குற்றச்சாட்டு உண்மையாகிறது அல்லவா? அந்த குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்காத அந்த அதிகாரியை நாம் என்ன சொல்வது? அந்த அதிகாரி தான் இன்னைக்கு டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ டிஎம்கேல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஆதாரம் இல்லாமல் எந்த கம்ப்ளைண்ட்டுமே நாங்கள் கொடுப்பது கிடையாது. இன்னொரு விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு, இப்போ இந்த அதிகாரிகள் மாற்றம் சொல்றீங்க, தலைவர் கலைஞர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார், எங்கே இந்த ஐயம்பாளையம் அன்புநாதன் இவர் வந்து ஒரு அதிகாரியின் காவலில் இருக்கிறார், அதிகாரி அவரை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நிமிடம் தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரியை மாற்றுகிறது. அப்ப அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லையா? தொடர்ந்து பேசலாம். திரு ஆவடிக்குமார், திமுக இருந்து தொடர்ந்து இந்த அன்புநாதன் விஷயத்தை தான் பெருசா பேசிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒரு பக்கம் வந்து அதிகாரிகள் மாற்றத்தை தவிர்க்கணும், அதிகாரிகள் அதே இடத்துல அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனால் இப்படியான குற்றச்சாட்டுகள் வரும்போது அதிகாரிகள் மாற்றம் தவிர்க்க முடியாம தானே போகும்?
இல்ல, அந்த குற்றச்சாட்டு அதிகாரிகள் மீது சந்தேகம் வருகின்ற பொழுது தேர்தல் ஆணையம் அந்த சந்தேகத்தின் பலனை அந்த தேர்தலை பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கின்ற நடவடிக்கை. ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அவர் இந்த குற்றத்தில் அவர் மீது சந்தேகம் இருக்கிறது என்பதற்காக அவரை மாற்றுவது என்பது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செய்து வருகின்ற நடைமுறை. நான் சொல்ல வர்றது பொதுவா எல்லாரையும் மாத்தணும், எங்களை ஜெயிக்க வைக்கிற ஆளை தான் உட்கார வைக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்க்கட்சி இன்னைக்கு முயற்சி செய்வது என்பதுதான் தமிழ்நாட்டின் யதார்த்தமான உண்மை. போலி வாக்காளர் என்பது சேர்ப்பது நீக்குவது இன்னைக்கு இல்ல, எல்லா எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இல்ல நான் எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஒட்டுமொத்தமா எல்லாரையும் மாத்தணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிற புகார் போல கொடுக்கல. அவங்க ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற போது அந்த அதிகாரி அதை செய்யறாரா இல்லையான்றது விசாரணை மன்றம் இல்ல தேர்தல் ஆணையம். ஆனால் அந்த சந்தேகத்தினால் அந்த தேர்தலுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்குள்ளாகிவிடக் கூடாது என்பதற்காக மாற்றாங்க. அதுதான் அவங்க காலங்காலமா செஞ்சிட்டு வராங்க. அதை இன்றைக்கு சரியா செஞ்சிட்டு வராங்க. ஆனால் பொதுவா போலி வாக்காளர் சொல்லி எல்லாரும் வாக்காளர். இன்னைக்கு வாக்காளர் போலி என்பதே இல்ல. போலின்னா டபுள் என்ட்ரி இருக்கும் அல்லது இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி வாக்காளர்கள் எப்பவும் நீக்கிறது என்பது சேர்ப்பது என்பது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் செஞ்சிட்டு வருது. ஆனா இதை என்னவோ ஒரு கட்சி கண்டுபிடிச்சலாமோ போலையும் அதிமுக போலி வாக்காளர்களை நான் பேசி முடிக்கிறேன், நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கிறேன், நீங்க பேசுங்க. நீங்க இன்றைக்கு இணையதளத்தை பயன்படுத்தி தவறான போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கு திமுக திட்டமிட்டு செஞ்சது. இன்னைக்கு அதை செஞ்சதுல பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டவர்கள் பல திமுக ஒரே இடத்துல 3 பேர் 4 இடத்துல சேர்ந்ததெல்லாம் இன்னைக்கு எங்களால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். அதை தேர்தல் ஆணையமே செஞ்சிருக்கு. அதனால இது யார் வாக்காளர் சேர்த்திருந்தாலும் போலிதான். ஆனா இவங்களே செஞ்சிட்டு தேர்தல் ஆணையத்தை இதை கொச்சைப்படுத்துவதற்கு இதை முயற்சிக்கிறாங்க. 2வது தேர்தல் ஆணையர்கள் உறவினர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதே துரைமுருகனுடைய உறவினரை தேர்தல் ஆணையாளரை வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தது திமுக. இன்னைக்கு 2வது இன்னைக்கு பிடிப்பட்ட பணம் எல்லாம் அதிமுக பணம், அதிமுக செஞ்சாங்கன்னு சொல்றது தவறு. பெரியசாமி என்ற திமுக பிரமுகர் வீட்டில் ரைடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து பணம் அகற்றப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் சொல்றேன், இன்னைக்கு இந்த கள்ள பணத்தை புழக்கத்தில் விட்டதே இன்னைக்கு திமுக தான். திமுகவை சார்ந்தவர்கள் தான் பிடிபட்டிருக்காங்க. இது விசாரணை முடிஞ்சு வெளியே வர சொல்ல தெரியும். ஆனா இதை வச்சுக்கிட்டு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிற காரணத்தால் அதிமுக மேல அவதூறை பரப்புவதற்கு அதை வச்சு தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகளை தவறு என்று மக்களிடத்திலே ஒரு பொய்யான போலியான உருவாக்கி நாளைக்கு அவங்க அடைகின்ற தோல்விக்கு இதை ஒரு காரணமா காட்ட முயற்சிக்கிறாங்க. இது முழுக்க திமுகவினுடைய பலகீனம். திமுக இன்றைக்கு மக்களால் தனிமைப்படுத்தப்பட்ட கட்சி. இது தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லி அவர்கள் ஏதோ மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க குமார். இதுல ஒரு சின்ன சொல்லுங்க, பிரேக் போயிட்டு வர. இல்ல அதுதான் என்ன அப்படின்னா, போலி வாக்காளர்களை திமுக சேர்க்குதுன்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது தெரியல. ஒரு பிகெஸ்ட் மானுமெண்டல் ஜோக் தான் அதை எடுத்துக்கணும். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? திமுக போலி வாக்காளர்களை சேர்க்குதுன்னா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? 10 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பேசும்போது நான் பேசல, உங்களுக்கு மரியாதை கொஞ்சம் அமைதி காத்தருங்கள், அமைதி காத்தருங்கள் சார், கொஞ்சம் அமைதியோட சரவணன் பேசி முடிக்கட்டும். அதுதான் சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. ஏடிஎம்கே போய் கம்ப்ளைண்ட், இப்போ அதிகாரிகளை மாற்ற வேண்டும், மாற்றின பிறகு மாற்ற வேண்டும் மட்டும் போய் கம்ப்ளைண்ட், மாற்ற கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. போலி வாக்காளர்கள் திமுக சேர்த்துச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. இதுவரை அதிமுக தேர்தல் கமிஷன் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு? இதுல இருந்தே தெரியவில்லையா? தேர்தல் கமிஷன் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. இது 2011 நடந்த எலெக்ஷனோட நம்ம கான்ட்ராஸ்ட் பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன கருத்து. 2011 தேர்தல் கமிஷன் திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களால் வெற்றியடிக்கப்படுகிற கட்சி, இன்றைக்கு மக்கள் ஆதரவு பண விநியோகம் தான் நடந்தது. இதுதான் தேர்தல் கமிஷனின் செயல்பாடு. இல்ல, நீங்க தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். தேர்தல் கமிஷன்ல இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கிறது என்ன முக்கியத்துவம் இருக்கு? குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க. நம்ம ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். நிறைய கேள்விகள் இருக்கிறது. தேர்தல் கமிஷனுக்கான நெருக்கடிகள்ல குறிப்பாக திரு கிருஷ்ணதாஸ் காந்தி சொன்னது போல இன்னமும் கூட அதிகாரிகள் மாற்றத்தினால எதுவும் நடந்துராது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிப்பையும் அவர் முன்வைக்கிறாரு. அது மட்டுமல்ல, வேறு பல முக்கியமான விஷயங்களையும் எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுல குறிப்பாக சொல்லப்படுறது திரு வைகோ அவருடைய தரப்புல இருந்து சொல்லப்படுற குற்றச்சாட்டுங்கிறது அவர் மீதான தாக்குதல், இது உள்ளிட்ட விஷயங்கள்ல தேர்தல் கமிஷன் எப்படி நடக்கிறது, எப்படி நடக்கணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். திரு கிருஷ்ணமூர்த்தி, உங்கள்ட்ட இருந்து ஒரு சுருக்கமான பதில் தேவைப்படுது. கடைசி நேரத்துல இவ்வளவு அதிகமான அதிகாரிகள் மாற்றப்படுவதன் மூலமாக இப்ப இருக்கிற ஆட்சிக்கு மீது ஒரு தவறான எண்ணம் வந்துடும், இது தவிர்க்கப்படணும், இதனால ஒரு குழப்பங்கள் ஏற்படும், சுமூகமான தேர்தல் நடைபெறாதுன்னு அதிமுக சொல்லுது. அதே போல இந்த அதிகாரிகளை திரும்ப அதே இடத்துல பணியமர்த்தணும்ன்றாங்க, இது சாத்தியமா? இது தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இது. ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை செய்வதற்காக சில மாற்றங்கள் கொண்டு வருவது சர்வசாதாரணம். எல்லா மாநிலங்களும் இது நடக்கின்றது. தமிழ்நாட்டில் கடைசி நிமிஷம் என்று சொல்ல முடியாது. இன்னும் எலெக்ஷன் 15 நாள் இருக்கு. இன்னும் 16ஆம் தேதி தான் எலெக்ஷன். அப்படி தேவையானால் 2 நாள் முன்னாடி கூட எலெக்ஷனை கேன்சல் பண்ணலாம். அதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு பவர் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், சட்ட ரீதியாக நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் கொண்டு வையுங்கள். நீதிமன்றம் அது தவறு என்றால் நிச்சயமாக அவங்க எலெக்ஷனை செட் அசைட் பண்ணுவாங்க. அதுக்கு அதை விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு கட்சியும் சண்டை போட்டுன்னு தேர்தல் ஆணையர் அதிகாரிகள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைப்பது சரியல்ல. 1-2 இருந்தா பரவாயில்ல, ஏன்னா சில சமயத்தில் இருக்கும் 1-2 குற்றங்கள் நியாயமாகவும் இருக்கும். ஒரு 10-15 பேர் மேல நீங்க குற்றம் சொல்றது சரியில்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு குற்றத்தையும் ஆராய்ந்து விசாரித்து அதற்கு பிறகு ஆலோசனை செய்து நிச்சயமாக அதற்கு சரியான ஆக்ஷன் தான் எடுப்பாங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற எலெக்ஷன்ல என்ன நிலைமை என்பது எனக்கு தெரியாது. அது தேர்தல் ஆணையம் தான் சொல்ல முடியும். இல்ல, மாற்றப்பட்ட அதிகாரிகளை மீண்டும் அதே இடத்துல பணியமர்த்தின முன்னுதாரணங்கள் இருக்குதா? அதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கிறதா? அப்படி அவர்களிடம் குறைபாடுகள், அப்படி அவர்கள் கேளுங்க அப்படி அவர்களிடம் குறைபாடுகள் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகுங்கள். வேண்டாத சண்டைகள் தேவையில்லை. இது மாதிரி சில இடங்கள்ல இருந்திருக்கு. இப்போ சத்தீஸ்கர்ல இருந்திருக்கு, அதிகாரிகள் மீது குற்றம் சொல்லிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு நிறைய குற்றங்கள் இல்ல, ஒரு 7-8 அதிகாரிகள் மீது குற்றங்கள் இருந்திருக்கிறது. 7-8 அதிகாரிகளை நாங்க மாற்றி இருக்கிறோம். அதே மாதிரி சில இடங்களில் நிறைய போலீஸ் ஆபீசர்களை மாற்றி இருக்கிறோம். வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த வாக்குச்சாவடியிலே அவங்களோட ஆட்களை வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்த பொழுது நாங்க மற்ற மாநிலங்களிலிருந்து பெங்காலி தெரிந்த அதிகாரிகளை வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு வந்தோம். அதே மாதிரி காஷ்மீர்ல ஒரு நம்பிக்கை வரணும் என்பதற்காக யூபியிலிருந்து உருது தெரிந்தவர்களும் பஞ்சாபிலிருந்து உருது தெரிந்தவர்களையும் எடுத்து அந்த வாக்குச்சாவடிகளில் நாங்கள் வைத்தோம். இதனால் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்வது சகஜம். ஏனென்றால் இந்தியாவில் நிறைய குற்றச்சாட்டுகள் வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்று தேர்தலுக்கு முன்னால் முடிவு செய்ய முடியாது. அந்த நம்பகத்தன்மை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் ஆக்ஷன் உங்களுக்கு நம்பகமாக இல்லை என்றால் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு சென்று உங்களுடைய குறைபாடுகளை தெரிவித்து அந்த தேர்தலை நீங்கள் மாற்ற முடியும். நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி. அதை கட்சிகளுக்குள்ளே பூசல்கள். திரு காந்தி, இதுல இப்போ நீங்க இருக்கிற சிஸ்டத்துல இருந்து எதை செய்ய முடியும்? நீங்க ஒட்டுமொத்தமா இது எல்லாமே தவறாதான் நடக்குது, முறைகேடாதான் நடக்குது அப்படிங்கிற எல்லாம் தவறு முறைகேடுன்னு எல்லாம் சொல்லல. இதுல இப்போ தேர்தல் கமிஷன் அப்படின்னா இது வாக்குச்சீட்டை மாற்றினது, ஓட்டு எண்ணிக்கை மாற்றினது, தேர்தல் அறிவிப்பு செய்வது, அதுக்கப்புறம் வாக்குச்சாவடிகளை நிறுவுவது, அதுக்கப்புறம் அமைதியாக நடத்துவது, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னால இருந்த இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை சரி செய்து இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அபாரமாக வேலை செய்திருக்குது. ஏன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த தேர்தல்களுக்கும் இப்ப நடந்த தேர்தல்களுக்கும் வித்தியாசத்தை நல்லா பார்க்க முடியும். ஆனாலும் இந்த தேர்தல் ஆணையம் என்பது எங்கு அது எஃபெக்டிவா செயல்பட முடியல அப்படின்னா, ஒன்னும் இந்த பணப்புழக்கம், அதுக்கு அடுத்தது ஆளுங்கட்சிகளுக்கும் தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளாக செயல்படுகிற மாநில அதிகாரிகளுக்கும் உள்ள நெக்ஸஸை எடுக்கிறது. மூணாவது, தேர்தல் வயலேஷன் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. இது மூணுலயும் தேர்தல் கமிஷன் இன்னும் நிறைவான ஒரு செயல்பாட்டை காட்டின மாதிரி எனக்கு தெரியல. அதுல சில மாற்றங்கள் தேவை. அதுலதான் தேர்தல் கமிஷன் என்பது இப்ப டெல்லியில இருக்கிற கமிஷன் என்பது அது நடுநிலையாளராக ஒரு மாதிரி பார்க்க முடியும். ஆனால் தேர்தல் கமிஷனுக்கு கீழே இருக்கிற பணியாற்றுகிற இந்த மாநில அதிகாரிகளை தேர்தல் கமிஷனாக பார்க்குவதற்கு முடியாது. அவர்கள் மாநில அதிகாரிகள் தான்.
நன்றி. திரு பீமராவ், உங்களுடைய இறுதி கருத்துக்கள் நீங்க ஏற்கனவே குறுக்கிட விரும்புகிறேன். ஆமாம், என்னன்னு சொன்னா இப்ப ரெண்டு பேரும் திமுக அண்ணாத்தையும் சொல்லுவாங்க, அதோட துணை அமைப்பு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது பண்ணக்கூடாது என்பது ஒண்ணு சொல்றது. தேர்தல் கமிஷன் நான் நம்புறோம். ஆனா என்னன்னு சொன்னா தேர்தல் கமிஷன் அதுக்கான பணிகளை அது செய்யணும்னு சொல்றோம். உதாரணத்துக்கு இப்போ போன வாட்டி ஒரு மிஸ் அட்வென்ச்சர்லாம் அவங்க பண்ணாங்க, 140 பவர் போட்டுட்டு பண்ணாங்க. இந்த முறை அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ 25,000 துணை ராணுவ படை வருதுன்னு சொல்றாங்க. அப்ப ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கவர்மெண்ட் தான் சொல்லுது, கவர்மெண்ட் மீன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இப்ப 100% வாக்களிப்பதற்கான மக்களுக்கான பாதுகாப்பை அது உறுதிப்படுத்தணும். பூத் கேப்சரிங் என்பது கடைசி நாள் என்னதான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணாலும் அது நடக்கும். அந்த மாதிரி பூத்தை இவங்க ஐடென்டிஃபை பண்ணா கூட சிசிடிவி கேமரா அந்த தெரு முழுக்க அதை வைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்காது. அப்ப எலெக்ஷன் கமிஷனே என்னன்னு சொன்னா மக்களை வாக்களிப்பதற்கு அவங்க ஏரியாவில் இருக்கணும், இல்ல பணம் அன்றைக்கு கூட கொடுப்பது மட்டும் எல்லாமே நடக்காது. அப்ப சட்டம் வழங்கி இருக்கிற மாதிரி அந்த ஏற்பாடுகளை தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறது, மக்களும் எதிர்பார்ப்பது. ஆனால் ஒரு புகார் வந்தால் அந்த புகார் உண்மையின் அடிப்படையில் அதை ஆய்வு செய்து அது இல்லைன்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதே போல ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வெள்ளை அறிக்கை தேர்தல் கமிஷன் வெளியிடணும். கோர்ட்டு போய் நான் பெறணும் ஐயா கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, அதுக்கு முடியாது. இது முடிஞ்ச உடனே அதை மறந்துடுவாங்க. இன்னென்ன படிப்பினைகள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அடுத்து இந்த எலெக்ஷனை நாங்களே நடத்துறோம் சொல்லலாம். ஏதோ செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்ன மாற்றம்னு சொன்னா, என்ன மாற்றம்னு சொன்னா தேர்தல் கமிஷனை நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொண்டு தேர்தலில் பல்வேறு பணிகளை அவங்க செய்ய முடியும். ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, பல இடங்கள்ல அரசியல் கட்சிகளே உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது தேர்தல் கமிஷனுக்கு விடக்கூடிய மிகப்பெரிய சவால். ஜாதி வன்மம், வன்முறை வன்மம் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடப்பது அதனுடைய கடமை, பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நேர்மையான ஒரு தேர்தல் நடைபெறணுங்கிறது எல்லாருடைய விருப்பமா இருக்கும். அது தேர்தல் கமிஷன் மட்டுமே நடத்திட முடியாது. அதுல அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பும் அவசியமா இருக்குது. ஒரு நேர்மையான சுதந்திரமான ஒரு தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய அவசியத்துல வாக்காளர்கள் மட்டுமல்ல அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.